இந்த வீடியோவில் அமெரிக்காவில் இருக்கிற Homedepot ஷாப்பில் எவ்ரி மந்த் ஃப்ரீயாக நடக்கிற கிட்ஸ் ஒர்க் ஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி Homedepot ஷாப்பில் என்னெல்லாம் இருக்கும், இது எதுக்கான ஷாப் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த ஷாப்பில் இங்கே நான் என்னோடய ஃபேவரேட்டான கார்டன் செக்ஷனில் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அண்ட் இந்த ஹோல் ஒர்க் ஷாப் ஈவெண்ட் எப்படி போச்சு அண்ட் இது எவ்வளோ ஃபன்னாக இருந்தது, இது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் அஸ்வின் நல்லையப்பன். வெல்கம் டு அவர் சேனல் DarTales. டுடே கலிஃபோர்னியா நியூயார்க்கில் இருக்கிற Homedepot ஷாப் வந்திருக்கோம். ஸோ இது நிறைய லொக்கேஷனில் இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில் எது இருக்கோ அதுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே வந்துக்கலாம். இங்கே கிட்ஸ்க்கான ஃப்ரீ ஒர்க் ஷாப் எவ்ரி மந்தோட ஃபர்ஸ்ட் சாட்டர்டேல 9 AM to 12 PM வரை இங்கே நடக்குது. இந்த ஒர்க் ஷாப்க்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு Homedepot வெப்சைட்டில் போய் அதில் கிட்ஸ் ஒர்க் ஷாப் ஆப்ஷனில் நம்ம இமெயில் ஐடி கொடுக்கணும் அண்ட் எவ்வளோ குழந்தைங்க அட்டென்ட் பண்ண போகிறாங்க அண்ட் எந்த மந்த்க்கான ப்ராஜெக்ட், இது மூணு நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது ஃப்ரீ ஒர்க் ஷாப்னால நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வரது பெட்டர் அப்படின்னு சொல்லி நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம். ஏன்னா சப்ளைஸ் இருக்கிற வரை தான் கொடுப்பாங்கன்னு. ஸோ இன்றைக்கான ப்ராஜெக்ட் வந்து poolside birdhouse. இதுதான் இந்த ஏப்ரல் மந்த்க்கான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் தேவையான போர்ட்ஸில் இருந்து ஸ்க்ரூ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்க. அண்ட் அது கூட சேர்த்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஆப்ரான், ஈவன் சம்டைம்ஸ் காகுல்ஸ் வேணும்னா அது, பெயிண்ட், இது மாதிரி எல்லா திங்ஸுமே வந்து அங்கே கொடுத்துட்றாங்க. இந்த ஒர்க் ஷாப்காகவே இந்த பிளேஸை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போவுமே கடைக்கு வெளியே அவுட் சைடில் தான் இந்த பிளேஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கார்ட்போர்ட்லேயே வந்து டேபிள் மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் அந்த பெயில் வச்சு அவங்களுக்கு ஒரு சீட்டிங் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த ஒர்க் ஷாப் வந்து 5 to 12 years குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் வியான் மாதிரி கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கு அண்ட் நிறைய பேரோட சேர்ந்து பழகிறதுக்கு அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறனால நான் அவனை வந்து இந்த ஒர்க் ஷாப் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த ஒர்க் ஷாப்னால் வந்து எப்படி ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணணும் அண்ட் ஒரு மேனுவல் பார்த்து நம்மளே எப்படி பில்ட் பண்ண கற்றுக்கணும், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கிட்ட நம்ம வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சு கூட வந்து பண்ணிக்கலாம். பட் இங்கேயே அவன் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் எல்லாரோட சேர்ந்து பழகுறது, ஒரு டீம் ஒர்க், இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அவனுக்கு வந்து ஃபன்னாக இருக்கும். அப்படிங்கிறனால எனக்கு இங்கே பண்ணுறோம். இந்த கிட்டில் தேவையான திங்ஸ் கூட சேர்த்து மேனுவல், அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் அண்ட் ஒரு பின் வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க அவ்வளோ பின் வந்து கலெக்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ பில் பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து லாஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச அந்த கலரிங் பார்ட். ஸோ அவங்களுக்கு தேவையான கலரை அவங்களே சூஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது 9 o'clock ஸ்டார்ட் பண்ணால் கூட 10 o'clock 11 o'clockனு நிறைய பேர் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. மார்னிங் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த ஒவ்வொரு டேபிளையும் அவங்க வந்து எல்லா கலர்ஸும் வந்து ஃபில் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அது தவிர அதுக்கப்புறம் லேட்டாக வரவங்க இல்லை எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படிங்கிறவங்க அங்கே எல்லாமே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கேருந்து நமக்கு தேவையான கலர்ஸ் கூட போய் எடுத்துக்கலாம். அண்ட் டிஷ்யூஸ் இது எல்லாமே வந்து பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஒரு சில பேர் பெயிண்ட் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணான்ட்டு அது மட்டும் செஞ்சு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு கலர் பண்ணுறது பிடிக்கும் அப்படிங்கிறனால ஜஸ்ட் நம்ம கலர் பண்ணியாச்சு. ஸோ அது ட்ரை ஆகிற வரை நம்ம இங்கே அப்படியே உள்ளே போய் கடையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இவங்க இந்த ஒர்க் ஷாப் நடத்துறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து இங்கே வரவங்க கண்டிப்பாக கடைக்குள்ளே போய் ஏதாவது ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ். Homedepot ஷாப்பில் என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், இது எதுக்கான ஷாப் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு நம்ம ஒரு வீடை நம்மளே வந்து ஓனாக கூட பில்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா ஹார்ட்வேர் டூல்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க இங்கே. இங்கே யூஸ்வலாக நான் கார்டன் செக்ஷன் போய் பார்ப்பேன். ஸோ அதுக்கு போகிற வழியில் என்னென்னலாம் புது ஐட்டம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இங்கே ஒரு க்ளீனிங் பேஸ்ட் வந்திருக்கு. இது இந்த பாத்ரூம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கானது. தென் நிறைய வந்து இண்டோர் பிளான்ஸ் அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் அண்ட் நேச்சுரலாக இருக்கிறது இதெல்லாம் இண்டோரில் இருக்கிறதுலாம் இண்டோர் பிளான்ஸ் வரும். தென் வந்து இங்கே பெரிய பெரிய கிரில்ல இருந்து நம்ம கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ், க்ளீனிங் சப்ளைஸ், கண்டெய்னர், ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ், இது மாதிரி எல்லா செக்ஷனும் இருக்கும்.
இப்போ நம்ம ஹோம் டெப்போவோட கார்டன் சென்டரில் இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு அவுட்டர் ஸ்பேஸில் இந்த மாதிரி கார்டனுக்கு தேவையான சப்ளைஸ், ப்ராடக்ட், பிளான்ஸ் எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருப்பாங்க. பிளான்ஸில் வந்து ஆனுவல், பெரினியல், ஷ்ரப்ஸ், ட்ரீ, சக்குலன்ஸ், ஹோம் பிளான்ஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். அது போக சீட்ஸ் வந்து கிராஸ்க்கான சீட்லேருந்து ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்ட் கண்ட்ரோல் இது மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே வச்சுருப்பாங்க. இப்போ ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் சம்மர் வரனால ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டை வந்து கொஞ்சம் நல்லாவே அவுட்டோர் ஸ்பேஸை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இங்கேருந்து நிறையவே ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் நிறையவே ஆனுவல் வந்து இந்த டைமில் வந்து செல் ஆகும். ஒரு பாட்டில் பிளான்ட் செட் பண்ணுறது வந்து பெரிய கார்டன் செட் பண்ணுற வரைக்கும் அதுக்கு தேவையான கார்டனிங் சாயில், மல்ச், ஃபர்டிலைசர்ஸ் இது எல்லாமே வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வர டிஃப்ரெண்ட் சைஸில் இங்கே கிடைக்கும். இங்கே கிட்ஸுக்கு எப்படி ஒர்க் ஷாப் இருக்கோ அதே மாதிரி பெரியவங்களுக்கான ஒர்க் ஷாப்பும் இருக்கும். இப்போ ஒரு கார்டன் செட் பண்ணுறதுக்கு என்ன ஐட்டம்ஸ் தேவை, இதை எப்படி சூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி சாயில் இதுக்கு யூஸ் பண்ணணும், என்ன ஃபர்டிலைசர் வாங்கணும், அண்ட் இல்லை எப்படி புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் இங்கே எப்படி பண்ணி வைக்கிறது, இதுக்கு எல்லாமே வந்து அவங்க வெப்சைட்லேயும் சொல்லியிருக்காங்க. தென் கார்டன் செக்ஷன்லேயே அந்த பிளான்ட்ஸ்க்கு தேவையான இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்டர்ஸும் வச்சுருப்பாங்க. பிளாஸ்டிக்லேருந்து செராமிக், டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்ஸ் இது மாதிரியெல்லாம் இருக்கும். இங்கே வந்து பிளான்ட் கிட் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே அவங்க ஆல்ரெடி சாயில், சீட் எல்லாம் போட்டு செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து வாட்டர் மட்டும் ஊற்றினா போதும், தென் பிளான்ட் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். இது லாவெண்டர், பேசல் இது மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து எல்லாரோட வீட்லேயும் கண்டிப்பாக வந்து சக்குலன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். யாருனாலும் இதை நல்லா பார்த்துக்கலாம். அதுக்கு ரொம்ப வாட்டர் தேவையில்லை. அண்ட் வீட்டுக்குள்ளே வந்து அழகுக்கு வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது குரூப்பாகவும் இருக்கும். இல்லை 1 or 2 pieces, 3 for $10 இது மாதிரியெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து இங்கே ஒரு ஆலோவேரா வாங்கினேன். இது வந்து $5. ரொம்ப நாள் ஆச்சு ஓகே ஆலோவேரா க்ரோ பண்ணலாம் அப்படின்ட்டு. யூஸ்வலாக நான் ஜெரானியம் வாங்குவேன். இப்போ அது அங்கே இல்லாததுனால ஒரு கிரிசாந்தமம் மட்டும் வாங்கியிருக்கேன். ஹோம் டெப்போக்குள்ளே நம்ம ஒன் டே ஃபுல்லாக நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தாலும் நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ திங்ஸ் வந்து வச்சுருப்பாங்க, வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும். இன்றைக்கி நான் தேடின ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து ஸ்டோரேஜ் செக்ஷனில் இல்லை. ஸோ அதனால் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்ம அந்த பேர்ட் ஹவுஸ் எடுத்து அது ட்ரை ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு இந்த நம்ம வாங்கின பிளான்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து பில் பே பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இந்த ஒர்க் ஷாப்போட சேர்த்து இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணி இந்த வீக்கெண்ட் ரொம்பவே ஃபன்னாக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in another video.